ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாங்குவேஜ் பார்ட்னர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அதை பார்த்தீர்களா அப்படிங்கிறது இங்கிலீஷில் டிட் யூ see that, டிட் யூ see that, டிட் யூ see that. ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இட். பரவாயில்லை அடுத்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் தட்ஸ் ஓகே தென், தட்ஸ் ஓகே தென், தட்ஸ் ஓகே தென். என்னால் எந்த தகவலையும் வெளியிட முடியாது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன், ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன், ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன். எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும், என்னால் நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ கேன் ஃபைண்ட் தி டைம், ஐ கேன் ஃபைண்ட் தி டைம், ஐ கேன் ஃபைண்ட் தி டைம். அதன் பொருள் அல்லது அதன் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷில் வாட் டஸ் தட் மீன், வாட் டஸ் தட் மீன், வாட் டஸ் தட் மீன். நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். ஐ திங்க் ஸோ, ஐ திங்க் ஸோ, ஐ திங்க் ஸோ. அது போகட்டும், அதை விட்டு விடுவோம் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். லெட் இட் கோ, லெட் இட் கோ, லெட் இட் கோ. ஓ அது என்ன அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். ஓ வாட்ஸ் தட், ஓ வாட்ஸ் தட், ஓ வாட்ஸ் தட். அது சாத்தியமா அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். வில் இட் பி பாசிபிள், வில் இட் பி பாசிபிள், வில் இட் பி பாசிபிள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். வாட் ஹேப்பண்ட், வாட் ஹேப்பண்ட், வாட் ஹேப்பண்ட். நான் அங்கு செல்லவா அப்படின்னு பர்மிஷன் கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ் இருக்கலாம். கேன் ஐ கோ தேர், கேன் ஐ கோ தேர், கேன் ஐ கோ தேர். அது அநேகமாக நடக்காது அப்படி சொல்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். தட்ஸ் ப்ராபப்ளி நாட் ஹேப்பனிங், தட்ஸ் ப்ராபப்ளி நாட் ஹேப்பனிங், தட்ஸ் ப்ராபப்ளி நாட் ஹேப்பனிங். நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம். ஐ ஹாவ் கம் டு யுவர் டிசிஷன், ஐ ஹாவ் கம் டு யுவர் டிசிஷன், ஐ ஹாவ் கம் டு யுவர் டிசிஷன், ஐ ஹாவ் கம் டு யுவர் டிசிஷன். அது எனக்கானது அல்ல, அது என்னோடது இல்லை அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தட்ஸ் நாட் ஃபார் மீ, தட்ஸ் நாட் ஃபார் மீ, தட்ஸ் நாட் ஃபார் மீ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் सब्सक्राइब टू माय चैनल and click the bell icon to get new video updates. धन्यवाद. कृपया मेरा चैनल को लाइक और सब्सक्राइब करें. नया वीडियो अपडेट करने के लिए घंटी आइकन पर क्लिक करो.